இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட்டா டேட்டாவை எப்படி லோட் பண்றது அண்ட் சேவ் பண்றது அப்படிங்கிறத ஃபைல் பேஸ்ட் அப்ரோச்ல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு. நம்ம ரிமூவ் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய 5வது ஆப்ஷன் என்னென்னா, ஃபைலை ஒரு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு ஃபைலில் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட 5th ஒன், ஓகேங்களா? 5th ஒன்றுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? என்ன ஃபைல் என்ன ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா, சேவ் டு ஃபைல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன். இல்லை நம்ம இதில் டேட்டா பாஸ் பண்ணியிருக்குமா? இல்லை. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், அப்படி ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், எதுக்காக, ஃபங்க்ஷன் டு சேவ் எம்ப்ளாயி டேட்டா டு அ ஃபைல் வித்தவுட் ஜேசான். ஃபங்க்ஷன் டு சேவ் அ எம்ப்ளாயி, அதாவது ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகும்னா, எம்ப்ளாயோட டேட்டாவை என்ன பண்ண போகுது, சேவ் பண்ண போகுது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் டேட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன, நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் சேவ் டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைன். கண்டிப்பாக நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் ஒரு பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபைலோட நேமை யூசரே டிசைட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஷன் நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனது ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு எனது ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அங்கே தான் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன ஃபைல் நேம் யூசர் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன், இன்புட் ஆஃப் என்ன கொடுக்க போகிறேன், என்டர் ஃபைல் நேம் டு சேவ் டு. நீங்கள் எப்படி சேவ் பண்ணுமோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபைலை சொல்லுங்கள். அந்த ஃபைலை நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிடுறேன். அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஃபைல் நேமை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நேமை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஃபைல் நேம் சேவ் டு ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபைல் நேமாக வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? அவங்க பாஸ் பண்ண ஃபைல் நேமை நான் இங்கே வாங்கிக்கிறேன். இங்கே வாங்கிட்டால் என்ன பண்ண போகிறேன், ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல தேவைப்படப்படுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் ஹேண்ட்லிங் தான் ஃபுல்லாக தேவைப்படப்படுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரை எக்ஸெப்ஷன் போட்டு என்ன பண்ண போகிறேன், என்னோடய கோடை இந்த இடத்துல தான் நான் கோடே போட போகிறேன். ஓகேங்களா? நான் கான்டெக்ஸ்ட் மேனேஜர் வச்சு ஒரு வித் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைன். எதுக்காகனா நான் ரைட் பண்ண போகிறேன். கரெக்டாக என்னோடய டேட்டாவை என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபைல் நேம் நான் இங்கே கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஃபைல் நேம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த ஃபைல் நேமுக்கு நான் ரைட் பண்ண போகிறேன். கமா என்ன மோடில், ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுவும் என்ன வேரியபிளாக வச்சு நான் ஒரு ஃபைல்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப்பில் போட போகிறோம். ஏன்னா அங்கே நம்ம எழுதணும் இல்லையா, நான் ஃபார் லூப்பில் இஎம்பி ஐடி எம்ப்ளாயோட ஐடியை நான் வாங்குகிறேன். யார், எம்ப்ளாயோட ஐடி இருக்கு இல்லையா, எம்ப்ளாயி ஐடி கமா டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி ஐடி கமா டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். எம்ப்ளாயீஸ்னு ஒரு யார் இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாயீஸ்னு ஒரு டிக்ஷனரி இருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து அந்த ஐட்டம்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், அவங்களோடதை கெட் பண்ணுறேன். ஓகேவா? கெட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், அதை இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் எப்படி இருக்குன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். லைன் இஸ் ஈக்குவல் டு ஒரு எஃப் ஸ்ட்ரிங்கில் அது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும், எம்ப்ளாயோட ஐடி. ஓகேங்களா? அந்த எம்ப்ளாயி ஐடியை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ்னு ஒன்று கொடுத்தேன் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து நான் யாரை ஃபஸ்ட்டு வெளில எடுக்க போகிறேன், நேமை தான் வெளில எடுக்க போகிறேன். யார், நான் நேமை தான் வெளில எடுக்க போகிறேன். ஓகே. நேம். அடுத்தது யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஃபன் இல்லை கமாவே கொடுத்துக்கலாம். ஓகேவா? கமா என்ன கொடுத்துக்கலான்னா, அடுத்த ஆள் யார், டீட்டெயில்ஸ்லேருந்து நேமை எடுத்தாச்சு. அடுத்தது யார், ஏஜ்னு ஒருத்தவங்க. அடுத்தது யார், கமா போட்டுட்டு அதே டீட்டெயில்ஸ்லேருந்து நேம் ஏஜ். அடுத்தது யார் வரல, நேம் ஏஜ். அப்புறம் யார், நம்ம ஆர்டர் வைஸ் பார்க்கணுன்னா நேம் எடுக்கலாம், ஏஜ் எடுக்கலாம். சேலரி கமா அதே டீட்டெயில்ஸ்குள்ளே டெசிக்னேஷன் அப்படின்னு ஒருத்தங்க யார், டெசிக்னேஷன் அப்படின்னு ஒருத்தங்களே எடுக்கிறேன்.
ஒரு லைனை என்ன பண்ணிச்சு நம்ம எடுத்தாச்சு. இந்த லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே ரைட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் அது என்ன ஆகணும், எனக்கு நியூ லைனாக தான் ரைட் ஆகணும்னு சொல்லியாச்சு. எங்கே சொல்லிடுறேன், ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்துட்டு நான் இங்கே முடிச்சிடறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் வந்துடுறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைல்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபைலுக்குள்ளே என்ன பண்ணிடுங்க, ஃபைல் டாட் ரைட் ஆஃப் யாரை ரைட் பண்ண போகிறோம், இந்த லைனை நீங்கள் என்ன பண்ணிடுங்க அந்த ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணியாச்சு, ஃபைல் டாட் ரைட் ஆஃப் நான் அங்கே கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபார் லூப் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஃபார் லூப்புக்கு வெளில வந்துட்டு பிரிண்ட் ஃபார் லூப் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ரெடியும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், எம்ப்ளாயி டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. எம்ப்ளாயி டேட்டா என்னது, சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா, அப்படி ஒரு வேளை சேவ் ஆகலை, ஏதாவது எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், நான் எக்ஸெப்ட் பிளாக் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒர்க் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் நான் என்னென்னு கொடுத்துக்கிறேன், எஃப் லைக் எரர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். என்ன எரர் கொடுத்துக்கலாம், என்ன எரர் வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸெப்ஷன் அஸ் இ அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கமா இ என்ன எரரு நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாமா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஃபைன், என்ன சொல்லிட்டாங்க, சாய்ஸ் 1 ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எம்ப்ளாயி ஐடி அதே 101, பேர் வந்து நான் அதே வருண் அப்படின்னு கொடுக்குறேன். வருண் கூட வேண்டாம், இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன், விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபைன், என்டர் ஏஜ் வந்து நான் ஒரு 15 கொடுத்துக்கிறேன். சேலரி வந்து ஒரு 35,000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துக்கலாமா, ஆப்ஷன் 2 கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷன் 5 கொடுத்து பார்க்க போகிறேன். என்ன கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் 5ல் நமக்கு கரெக்டாக வரல. என்ன ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட யூசர் இதே கேட்கல, என்ன நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஃபைல் நேம் கொடுத்துருக்கோமா, ஃபைல் நேம் கொடுத்துட்டோம். வித் ஓப்பன் ஆஃப் ஃபஸ்ட் ஃபைல் கொடுத்தாச்சு. நம்ம கரெக்டாக என்ன பண்ணிருக்கோம், எம்ப்ளாயி ஐடி கமா டீட்டெயில்ஸ் எம்ப்ளாயி ஐட்டம்ஸ் கொடுத்தாச்சு. இங்கெல்லாம் முடிச்சாச்சு, இங்கே எக்ஸப்ஷன்லாம் முடிச்சாச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 5ங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணல, ஃபைல் நேம் இன்புட் ஆஃப் வச்சுருக்கோம். சேவ் டு ஃபைலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆயிருக்கணும், இது கரெக்டாக வந்திருக்கணுமே, ஏன் வரல. ஓகே, நான் 2 தடவை கொடுத்ததுனால வந்துருச்சா இல்லையே. ஃபைன், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்டர் ஆப்ஷன் 5 நான் இங்கே கொடுத்ததுனால என்ன ஆகுது, ஆப்ஷன் ஏதோ ஒரு எரர் வருது, என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபைன், நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபைன், ஏன் நம்ம அவுட்புட் வருது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக போகிறோம், எங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நான் ஒரு ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபைன், என்டர் சாய்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஐடி வந்து என்ன கொடுத்துறேன், 101ன்னு கொடுத்துறேன். ஓகேவா, என்டர் எம்ப்ளாயி நேம் நான் என்ன கொடுத்துக்கிறேன், தளபதி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ ஏஜ் கொடுத்துக்கிறேன் 50. ஓகேங்களா, சேலரி கொடுத்தேன்னா ஒரு 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது டிபார்ட்மெண்ட் நேம் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம லைக் நான் ஹெச்ஆர்னு கொடுத்துக்கலாம். நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தான் எரர் வரும். ஃபைன், நம்ம அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாமா எங்கேயாவது எரர் மிஸ்டேக் பண்ணியிருக்கமான்னு. ஃபைன், நம்ம ஒரு தடவை இதை டெலிட் பண்ணுற என்ன பண்ணிக்கிறேன், ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன் எங்கேயாவது பண்ணியிருக்கலான்ட்டு. மேனுஃபேக்சரிங் எங்கேயாவது பண்ணிக்கலாமா, டீட்டெயில்ஸ் நேம் ஏஜ் பார்த்தீங்களா, டெசிக்னேஷன்னு கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட டெசிக்னேஷனே இல்லை, ஒருத்தர் கிடையாது. நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், நம்ம டெசிக்னேஷனாக கொடுத்துருக்கோம் இல்லை, பாருங்கள் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அதுதான் நமக்கு எரர் வந்திருக்கு எத்தனை டைம்ஸ். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அவுட்புட் வரும். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 கொடுத்து சூஸ் பண்ணுங்கள். 101 நேம் வந்து லைக் அதே மாதிரி நான் என்ன கொடுத்துக்கிறேன், விஜய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் ஏஜ் வந்து நான் வந்து 25 கொடுத்துட்றேன். சேலரி வந்து ஒரு 34,000 கொடுத்துக்கிறேன். தென் அடுத்து என்டர் டிபார்ட்மெண்ட் நான் என்ன கொடுக்குறேன், இந்த வாட்டி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகேவா, எனக்கு டேட்டா ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்ஷன் 2 கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஃபைன். நான் இப்போ என்னமா பண்ண போகிறேன், இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படி 5ன்னு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபைல் நேம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து emp_data.text ஃபார்மேட்டில் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஃபைன். என்ன கொடுத்துட்டாங்க, எம்ப்ளாயி டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபைல் இங்கே நான் கொடுத்த கண்டென்ட் வந்து ஒரு ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். செக் பண்ணி பார்க்கலாமா, கன்வெர்ட் ஆகிடுச்சான்னு வந்துருச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன், வந்துருச்சா. 101 அவரோட பேர் என்ன, விஜய், 25, 34,000 மார்க்கெட்டிங். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய டேட்டாவை நான் ஃபைலாக என்ன பண்ணிட்டேன்,
ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபைன். இப்போ சூப்பர். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும், நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு வழியாக லைக் நம்மளோட ஃபைலை லைக் நம்மளோட டேட்டாவை ஒரு ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணியாச்சு, ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபைன். இப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா ஃபைலை க்ரியேட் பண்ணி இங்கே இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இந்த ஃபைலை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், வெறும் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் என்னென்ன கொடுக்க போகிறேன்னா 102ன்னு ஒரு எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட நேம் என்ன கொடுத்துக்கிறேன், நான் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 101ன்னே வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி அங்கே டேட்டா இருக்காது இல்லையா, 101ன்னு சொல்லிட்டு அஜித் குமார்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். தென் அவங்களோட நேம், அடுத்து ஏஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏஜ் வந்து நான் வந்து ஒரு 15 கொடுத்துக்கிறேன். ஏஜ்க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோமா, நேம், ஏஜ், சேலரி. ரைட்? ஃபைன். நான் சேலரியாக என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 55,000 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ரேசர்னு நான் கொடுத்துக்கிறேன். ரேசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது யார், 102 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேட்டா கொடுக்குறேன். அங்கே நான் என்ன கொடுக்குறேன், விஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். விஜய், ஏஜ் வந்து அதே 50, சேலரி வந்து என்ன கொடுத்துக்கிறேன், அதே 55,000. பட் இஸ் அ பொலிட்டீஷியன். யார், ரைட் நவ் இஸ் எ பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது நான் யார் கொடுத்துக்கிறேன், 103 பிரபு ஆக்டர். இப்படி நான் ஒரு என்ன பண்ணிக்கிறேன், 55,000 ஒரு மாதிரி இருக்கும். நான் இங்கே என்ன கொடுக்குறேன், 38,000 கொடுத்துக்கிறேன். லைக் விஜய்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 49,000 இப்படி சம்திங் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். அதே மாதிரி ஏஜ் லைக் நான் 15 இருக்கா, அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 38 அப்படி கொடுத்துக்கிறேன். இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன், ஒரு 70 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படி என்கிட்ட ஒரு டேட்டா ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இதில் ஒரிஜினலாக எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணால் நம்மளோட இதில் எடுத்து பார்க்கலாம், இப்போது என்ன பண்ணால் நம்மளோட எடுத்து பார்க்கலாம், கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோடது 6. ஓகேங்களா? 6 அப்படின்னு ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னவாக இருக்க போகுதுன்னா, லோட் ஃப்ரம் ஃபைல். என்ன பண்ணுங்கள், லோட் பண்ணுங்கள் ஃப்ரம் எங்கேருந்து, ஃப்ரம் ஃபைல்லேருந்து நீங்கள் லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போயே அவங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த ஃபைல்னு தெரியணும் இல்லையா? நான் அப்போயே என்ன பண்ணுறேன், ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைன். அந்த வேரியபிள் இட்ஸ் கோனா பி என்ன இருக்கும், அதுதான் அந்த டேட்டா, லைக் என்ன ஃபைல் டேட்டா ஃபைலோ அந்த ஃபைலை அவங்க தான் சொல்லணும். அப்போ தான் அவங்களால அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டா வாங்குகிறேன். என்ன வாங்குகிறேன், என்டர் ஃபைல் நேம் டு லோட் ஃப்ரம், எங்கேருந்து நீங்கள் லோட் பண்ண வைக்கலாம் அந்த ஃபைல் நேமை இங்கே இன்புட்டாக கொடுங்க. அதை நான் என்ன பண்ணிடுறேன், என்னோடய ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், நம்ம இப்போது அந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் வைக்கலாம், டிக்ளரேஷன் கொடுக்கலாம். எதுக்காக அந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், நம்ம ஃபங்க்ஷன் டு லோட் எம்ப்ளாயி டேட்டா ஃப்ரம் எ ஃபைல் வித்தவுட் திஸ் ஆன். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டா அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண டெஃப் லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே இந்த ஃபைல் நேம் அவங்க பாஸ் பண்ணதை நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் லைக் பேராமீட்டரை நான் இங்கே வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு அதே மாதிரி ஒரு ட்ரை எக்ஸெப்ஷன் தான், எனக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை யூஸ் பண்ண போகிறேன். ஃபைல் ஹேண்ட்லிங்கும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். நான் டேரெக்டாக இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, வித் ஸ்டேட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபைல் நேம் யாராக இருக்க போகுது அப்படின்னா, அவங்க பாஸ் பண்ண இருக்காங்க இல்லையா, ஓப்பன் ஆஃப்ங்கிறதுக்குள்ளே நான் அவங்க பாஸ் பண்ண ஃபைல் நேமை தான் நான் இங்கே வாங்க போகிறேன். ஓகேங்களா? வாங்கிட்டு அவங்க நான் என்ன பண்ண போகிறேன், அதை ரீட் பண்ண போகிறேன். என்ன முதல்ல ஓப்பன் பண்ணுறேன், ரீட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு நான் பேர் என்ன வச்சுக்கிறேன், அதே மாதிரி ஃபைல் அப்படிங்கிறத நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், மேலே ஒரு எம்ப்ளாயீஸ்னு ஒரு வேரியபிள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், குளோபல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல அவங்கள வாங்கிட்டு இங்கே என்ன பண்ணேன், நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரு எம்ப்ளாயீஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே க்ரியேட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிக்கிறேன், எம்டி பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் த எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிக்ஷனரியை நான் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். எப்போது, பிஃபோர் லோட் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஆல்ரெடி இருக்கக்கூடியதை நான் என்ன பண்ணேன், லோட் பண்ண லைக் கிளியர் பண்ணால் தானே அதில் போய் என்னோடது ஆகும். டிக்ஷனரி பிஃபோர் நான் என்ன பண்ணிடுறேன், நான் லோட் பண்ணிடுறேன். லோடிங்க்கு முன்னாடி அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். அதுக்காக தான் இந்த இடம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார்
லைன் இன் ஃபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனை நான் என்ன பண்ணுறேன், ரீட் பண்ண போகிறேன். எப்படி ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, டேரெக்டாக என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து இஎம்பி டேட்டான்னு ஒன்று எடுக்கிறேன். எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறேன், அந்த லைனை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய எம்டி எல்லாம் எடுத்துகிட்டு, எம்டி லைன்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைப் ஆஃப்னா எம்டி இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த லைனை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கமா செப்பரேட்டடாங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கமாவை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணதை வந்து நான் இங்கே போயிட்டு இதில் டேட்டா இருப்பாங்க இல்லையா, அதை நான் அப்படியே நான் பிரிக்க போகிறேன். என்னென்னவா பிரிக்க போகிறேன், எம்ப்ளாயி ஐடி, அப்புறம் என்னது நேம், அடுத்தது என்னது ஏஜ், அடுத்தது என்னது சேலரி, அடுத்தது என்னது டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். இதை பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இஎம்பி டேட்டாவை கொடுத்து எம்ப்ளாயி டேட்டாவை கொடுத்து என்ன பண்ணுறேன், இதை அன்பேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ அன்பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா டீட்டெயிலும் எனக்கு என்ன போகணும், இந்த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ளே போகணுமா. இப்போ நான் இந்த டிக்ஷனரிஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். எம்ப்ளாயீஸ் ஆஃப் நான் வாங்கின இஎம்பி ஐடி, அந்த இஎம்பி ஐடி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டேரெக்டாக ஒரு டிக்ஷனரியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நேமில் என்ன போய் ஆகிடும், நேம் சேவ் ஆகிடும். ஏஜில் சேவ் ஆகிடும். அடுத்தது சேலரியில் நீங்கள் கொடுத்த சேலரி சேவ் ஆகிடும். டிபார்ட்மெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக வித் ஸ்டேட்மெண்ட்டே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் எம்ப்ளாயி டேட்டா லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, எம்ப்ளாயி டேட்டா லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், டேரெக்டாக என்ன பண்ணிக்க போகிறோம், எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண. கரெக்டாக பார்த்தீங்களா, சின்னதாக விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்னதாக ஒரு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம். என்னென்ன எக்ஸப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எக்ஸப்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்னு ஒரு எரர் இருக்குது தெரியுமா. ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்னு ஒரு எரர் இருக்குது. அந்த எரர்னால் என்ன தெரியுமா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்னால் ஒருவேளை அந்த ஃபைல் அங்கே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சொல்கிற ஃபைல் அங்கே இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் த ஃபைல் நேம் என்ன பண்ணிக்கோங்க, நாட் ஃபவுண்டுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை அதை தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, எக்ஸப்ட் வேறு ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரல் எக்ஸப்ஷன், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கேட்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாமா, இந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு என்ன ஆகணும், கரெக்டாக இங்கே ஷோ ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது நான் டேரெக்டாக எந்தக்கிட்டே யாருமே எம்ப்ளாயே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் 2 அங்கே தப்பான இடத்துல கொடுத்துட்டேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 2 ப்ரெஸ் பண்ணுறேன். என்கிட்ட என்னது, நோ எம்ப்ளாயீஸ் ஆடட் எட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6ன்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறேன். எந்த ஃபைலை நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க, டேட்டா டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. அது என்ன வந்துடுச்சு, எம்ப்ளாயி டேட்டா லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சா. நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இப்போ லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிருக்கான்னு. இப்போ நான் 2 கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆகணும், டேட்டா வரணும். வந்துருச்சா, நேம் அஜித் குமார், ஏஜ் வந்துருச்சுங்களா, சூப்பர். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை லோட் பண்ணி நம்ம எங்கே யூஸ் பண்ணிட்டோம், நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்மளால் என்னென்ன பண்ண முடியும், இப்போ நான் இங்கே சூஸ் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒருத்தவங்களை ஆட் பண்ணி பார்க்கட்டா, 1 அப்படிங்களா சூஸ் பண்ணுறேன். இப்போ யார் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், 104. ஓகேங்களா, அவங்களோட நேம் என்ன போகுது, இப்போது நான் வந்து என்னென்னு கொடுத்துருக்கேன்னா சூர்யா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ ஏஜ் என்னவாக இருக்க போகிறது, 34 இருக்க போகுது. சேலரி வந்து 43,000 இருக்க போகுது. தென் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன இருக்கும், ஆக்டராக இருக்க போகிறாங்க. ஃபைன். இப்போ நான் மறுபடியும் வியூ கொடுத்தேன்னா இருக்குதான்னு பார்க்கலாமா, இருக்கா, பழைய நேம் அப்படியே இருக்குது, புதுசாக இருக்கிறது அப்படியே ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியுது, வியூ பண்ண முடியுது, இந்த டேட்டாவை அப்படியே ஒரு ஃபைலுக்கு கன்வெர்ட் ஆக முடியுது, ஆல்ரெடி ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை என்னால் இங்கே லோட் பண்ணிக்க முடியுது, இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் போதும், எனக்கு இதை விட்டு வெளில வரணும்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நான் என்னோடய ஆப்ஷன் 7 கொடுத்து நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ப்ரோக்ராமிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபைன். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வித்தவுட் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் சரி, வேறு எதை இன்னும் இன்னோவேட்டிவாகவும் உங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அனதர் வீடியோவில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு BTree சிஸ்டம்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.